ஹாய் நண்பா! தினிடா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்னன்னா, அத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே ஆல் த நோட்டிஃபிகேஷன் வச்சிருங்க. நம்ம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, தொடர்ந்து நம்ம சீன் சேனல்ல பாருங்க. நீ பார்க்க போற வீடியோ என்னன்னா, கோட் தளபதி விஜய் அவர்கள் நடிச்சிருக்கிற படம். இது வந்து யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல, வெங்கட்பிரபு டைரக்ஷன்ல ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்கிற ஒரு மூவின்னு கூட சொல்லலாம். மேலும் இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருப்பாங்கன்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இந்த படத்துலேருந்து அந்த ஃபர்ஸ்ட் லுக் மற்ற சாங்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரிவ்யூ பண்ணிப்போம்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி விசில் போடு அப்புறம் சின்ன சின்ன கண்கள் இருந்துச்சு. ஒரு ஆவரேஜாக இருந்துச்சு அந்த சாங்குன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஃபேன்ஸ் இது இல்லைனாலும் இந்த சாங் அடுத்த சாங்கான ஸ்பார்க் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அந்த சாங்கை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதோட ரிவ்யூ என்னோட ரியாக்ஷன் இந்த பாட்டை பற்றி தாட்ஸ்லாம் சொல்ல போகிறேன். இந்த சாங்கை பற்றி சொல்லணும்னா ஃபஸ்ட்டு இந்த பாட்டை யுவனும் விஷூராவும் பாடியிருக்காங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். இவங்க சூப்பர் சிங்கர்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க தான். யுவனோட கான்செப்டில் அடிக்கடி இவங்களும் கூட இருந்து பாடியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அதுலேயும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் தான் பாடியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த சாங்கை பற்றி சொல்லணும்னா, இந்த சாங்கில் காட்டின விஜய் லுக் இந்த செம்மையாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். மெயினாக டிஐஜிஎல் அது அந்த இது டிஐஜி இது பண்ணியிருக்கேன் தளபதின்னு சொல்கிறனால வேறு லெவலில் இருந்துச்சு சொல்லலாம். டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த டிஐஜிஎல் லுக்கு வந்து சிவில் வாரில் அயன்மேன் பண்ணியிருப்பாங்க. அது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது தான். இப்போ அதே தான் இது தளபதிக்கு பண்ணியிருக்கனால ஒரு டிஃப்ரெண்ட்டான இதில் இருந்தால் சொல்லலாம். செம்மையாக டிஜிஎல் அந்த எஃபெக்ட் பண்ணியிருக்கனால செம்மையாக ஒர்க் அவுட்டாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த சாங்கில் மீனாட்சி சௌத்ரி குண்டூர் காலத்தில் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் மெயினான ரோல் இல்லைனாலும் நடிச்சிருப்பாங்க. அவங்க தான் இந்த படத்தில் இதை வந்து யங் தளபதி லுக்கு ஹீரோயினாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதை பார்த்தீங்கன்னா சாங் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த லிரிக்கல் வீடியோவில் ஒரு பண்ண அனிமேஷன் அது நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கங்கை அமரன் அவர்கள் லிரிக்ஸ் சொல்லவே வேணாம், நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். லிரிக்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த இங்கிலீஷ் லிரிக்ஸ் ஒன்று வருது இடையில, அதுதான் வந்து ஊக் ஸ்டெப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சாங்குக்கு. அது நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். மேலும் இந்த பாட்டோட செட்டு அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இதுக்கு வந்து கொரியோகிராஃப் பண்ண ராஜசுந்தர மாஸ்டர் தான், சொல்லவே வேணாம். அவர் பண்ணியிருக்கிறது பார்த்தா நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு 2 இடத்துல கட்டியிருக்காங்க டான்ஸ் ஆடுற மாதிரி, செம்மையாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். மேலும் மற்ற 2 சாங் கம்பேர் பண்ணுறப்போ இந்த 2 சாங்கும் நல்லா, மற்ற 2 சாங்கை கம்பேர் பண்ணுறப்போ இந்த சாங் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். மேலும் இந்த சாங் செம்ம ஹிட்டாகும்னு எதிர்பார்க்கலாம். அதான் எங்களுக்கு தளபதி வச்சு நிறையா இதை இப்போ சாங்கில் கட்டிருக்காங்க. அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு சொல்லலாம். இந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ரோமோ தான் பார்த்தீங்கன்னா அந்த சாங்கோட லாஸ்ட் 30 செகண்ட் நினைக்கிறேன். அங்கே ஒரு ஹெவி பீட் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அங்கே ஒரு ஹெவி மூமெண்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ராஜசுந்தரம் அவர்கள் விஜய் கூட ஆல்ரெடி பண்ண சாங்ஸ் மாதிரி இந்த சாங்கும் டிஃப்ரெண்ட்டான ஸ்டெப்பும் மூமெண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் இதில் ஒரு ஃப்ளூட் தான் வச்சு மியூசிக் இது பண்ணியிருக்காங்க. மியூசிக்கும் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். மேலும்